நிறைவு செய்தியாக, ஆடம்பர கார், விலை உயர்ந்த பரிசு பொருட்கள், போதை மூலம் இளம் பெண்களை வீழ்த்தும் இஸ்லாமிய குரோமிங் கேங் குறித்து திடுக்கிடும் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ட்விட்டர் தளம், இந்த எக்ஸ்ன்னு சொல்கிறேன், அதோடைய தலைவராக இருக்கக்கூடிய இலன் மாஸ்க் அவர் சமீபத்தில் போட்ட ஒரு சில ட்வீட்ஸ் எக்ஸ் தளத்தில் போட்டது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. யூகேயில் குறிப்பாக ஆளும் அரசை எதிர்த்து அவர் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். குறிப்பாக யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் கேள்வி கேட்டிருக்கார். நீங்கள் ஒரு குற்றவாளிக்கு இவ்வளவு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். காரணம் என்னென்னா, யூகேயில் இந்த நீங்கள் சொல்கிறது மாதிரி குரூமிங் கேங், இதை நம்ம ஊரில் லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னோம். அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்கிறதே இல்லை, லவ் ஜிகாத்துங்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக செய்தித்தாள்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக கேரளாவில் அதுதான் இப்போ கேரளா ஸ்டோரின்னு வந்தது, அதை இல்லைன்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவர்களே, பிஷப்புகளே அங்கே இருக்கிறவங்க பேச ஆரம்பித்த உடனே கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எப்படி பதற்றப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதை விட்டு தான் அந்த படம் வந்தவுடனே அந்த பாதிக்கப்பட்டவர்களே மேடை ஏறி நாங்களாம் லவ் ஜிகாத்தினால பாதிக்கப்பட்டோம்னு சொன்ன பிறகும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், அப்புறம் கிரியேட்டிவ் இதில் இருக்கிறவங்க, ஃபீல்டில் இருக்கிறவங்க, அதாவது சினிமா கட்டுரையாளர்கள், இவங்க இதெல்லாம் எழுதுகிறவங்க, ஓவியம், இவங்கெல்லாம் பண்ணுறவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது கண்ணுக்கு நேராக அது உண்மைன்னு தெரியுது, இருந்தாலும் அதை ஏற்றுக்க அவங்க தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது யூகேல குரூமிங் கேங் அப்படிங்கிறாங்க. இது எப்படின்னா 1980களுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே யூகேல நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானிகள், இல்லீகல் இமிகிரண்ட்டாக போய் செட்டில் ஆனவன், விசா எடுத்துகிட்டு போகிறவனும் அப்படி தான் இருக்கான், இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருக்கிறவனுக்கான் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக அங்கே இந்த குரூமிங் கேங்குடைய ஆக்டிவிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதில் பாதிக்கப்படக்கூடிய பெண் பிள்ளைகள் 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 13 வயசு அதுக்கு கீழே இருக்கிறவங்க மிக மோசமாக செக்ஸுவல் அப்யூஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது. ரோத்தர்ஹாம் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் ஸ்கேண்டல் அப்படின்னு ஒன்று, அதாவது குழந்தைகளுக்கு இது போல் பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் வன்கொடுமை நடந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராங்க. யாருன்னா சாமி உட்ஹவுஸ் அப்படிங்கிறவங்க. சமீபத்தில் அவங்க பல விஷயங்களை உண்மையில் கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு இப்பொழுது 39 வயசு. சரியா? அவங்களுக்கு 39 வயசு. அவங்களே ஒரு விக்டிம், அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு 15 வயசு இருக்கும் பொழுது, இப்போ அவங்களுக்கு 39 வயசு. அப்போனா எந்த வருஷம்னு பார்த்துங்க, 15 வயசு இருக்கும் பொழுது அர்ஷித் உசைன் அப்படிங்கிறவன் அவங்களுக்கு அறிமுகம் ஆகிறான். அவன் இவங்களை லவ் பண்ணுறது மாதிரி அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு இவங்க அதை நம்பிட்டாங்க. பிறகு பார்த்தோன்னா அவங்கள அவன் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள கொடுமைப்படுத்துறது, ஃபார் த வெரி பர்பஸ், செக்ஸுக்காக அவங்கள அப்படி ஒரு அடிமையாக வச்சுருந்தான். இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தெரியுது. அதற்கு பிறகு என்னென்னா, அவன் இது போல் பல வழக்குகள், அவன் பெரிய ட்ரக் டீலர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விலை உயர்ந்த கார், ஆடம்பரமான பரிசு பொருள், ட்ரக்கு. இவன் ஒரு ட்ரக் டீலர், அர்ஷித் உசைன்கிறவன். அதுக்கு பிறகுதான் இந்த சாமி உட்ஹவுஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது, நம்ம இவன்ட்ட மாற்றிக்கிட்டோமே, போதைப் பொருள் கடத்துறவன்ட்ட நம்ம மாற்றிக்கிட்டோமே அப்படின்னு. இவன் மேலே வேற வழக்குகள், கிட்டத்தட்ட 23 வழக்குகள், வேற வேற வழக்குகள் இருக்கும் பொழுது இவன் கைது செய்யப்படுறான். அவன் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவனுடைய கொடுமையிலிருந்து இந்த பொண்ணு வெளியில் வரா. வந்துட்டு என்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2001 அவன்கிட்ட அந்த இதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டு அவங்க ஒரு புத்தகம் எழுதுறாங்க. ஜஸ்ட் ஏ சைல்டு, ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஏதோ பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பூ சின்ன வயசுல கருக செய்கிறது அப்படின்னு சொல்லி. அது போல் இது போல் யூகேல இந்த பாகிஸ்தானி குரூமிங் கேங்கு தொடர்ச்சியாக இந்த செயலில் இருப்பாங்க. இவங்க மட்டும் இல்லை, மொராக்கோலேருந்து, ருவாண்டையிலேருந்து வரக்கூடிய முஸ்லீம்கள், இல்லீகல் இமிகிரண்ட் இளைஞர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு எண்ணிக்கை சொல்கிறாங்க. ஒரு 2023 வரைக்கும் அவங்க, இது 1980 ஆரம்பித்தது,
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 2000 2023 வரைக்கும் பார்த்தா 2,40,000 பேர். கேரளாவில் லவ் ஜிகாத் 39,000 சொன்னோடனே எண்ணிக்கை தப்பு, நீங்கள் எக்ஸாஜரேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்களே. இப்போ இந்த இதில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. 2,34,000 பேர் இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த குரூமிங் கேங்குனால அப்படிங்கிற தகவல் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் இவங்க என்னன்னா, என்னை வந்து விக்டிம்னு சொல்கிறத கூட என்னால் ஒத்துக்க முடியல. அதாவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்தாரு. அவர் அப்போ சொல்லும் பொழுது, உன்னை விக்டிம்னு சொல்லாத, பாதிக்கப்பட்டவன்னு சொல்லாத, சர்வைவர், நீ அந்த ஒரு மோசமான அந்த காலகட்டத்திலேருந்து நீ தப்பிச்சிருக்க அப்படின்னு சர்வைவர்னு சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் வந்தது. என்னை போல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக, நான் ஒரு செயற்பாட்டாளராக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க புத்தகம் எழுதுகிறாங்க. இந்த குரூமிங் கேங்கை பற்றி பல ஆதாரங்களை ட்விட்டர் தளத்தில் போடும் பொழுது சவுத் யார்க்ஷியர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு வந்து மிரட்டல் வருது. நீங்கள் உங்கள் ட்விட்டர் கணக்கில் நீங்கள் போட்டிருக்க ஆதாரம்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொய், அதெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நான் ஆதாரத்தோடு போட்டிருக்கேன், நான் எதுக்கு டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்டில் போயிட்டு, பிறகு இந்த அர்ஷித் ஹுசைனுக்கு 23 ஆண்டுகள் வந்து 35 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. ஒருவனால் பாதிக்கப்பட்டதே 9 குழந்தைங்க, அது இல்லாமல் 23 கேஸு, அசால்ட் கேஸ் இருக்குது. இதெல்லாம் வைத்து இவனுக்கு 35 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த கோர்ட் ரூம்லேருந்து வெளியில் வரும் பொழுது எனக்கு வந்து ஒரு தைரியம், ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்களே, தலையை அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு, இது போல மிக மோசமான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்கள நான் வந்து கோர்ட்டு கூண்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன், நான் வந்து முடங்கி விடவில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதோடு சேர்த்து பார்க்கும் பொழுது தமிழகத்திலையும் இது போல் பல விஷயங்கள் நடந்திருக்கு. லவ் ஜிகாத் நம்ம பற்றி ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்து முன்னணி ஆவணப்படத்தில் எப்படியெல்லாம் இவங்க இந்த லவ் ஜிகாத்துக்கு எப்படியெல்லாம் வழிமுறையெல்லாம் வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் குழந்தைங்களை வந்து தங்களை கவர்வதற்காக எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த டெலிஃபோன் விஷயத்தில் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து நம்பர்கள் பரிமாறிக்கொண்டு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மெசேஜ்லாம் அனுப்பிச்சு அவங்கள எப்படி வீழ்த்துறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதுபோல் இங்கேயும் பல விஷயங்கள் வந்திருக்கு. நீங்கள் சொல்கிறது மாதிரி இதில் யூகேயில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா, டாக்ஸி கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்னதுன்னா நைட் டைம் எக்கானமின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே கேப், இப்போ நீங்கள் எப்படி இங்கே நம்ம ஓலா அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி இங்கே கேப்ஸு நிறையா இருக்குது. நைட்டில், அதாவது லேட் நைட்டில் கேபில் போகிறவங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்கன்னா, பெண் பிள்ளைகள்னா அவங்களுக்கு இது கிடையாது, சார்ஜ் 0 அப்படிங்கிறப்ப அவங்க எங்கேயாவது சுற்றி பார்க்கணும், என்னமோ பண்ணணும். நைட் அவுட்டு நான் போனேன்னா எனக்கு வந்து நான் பைசா கிடையாது, ஃப்ரீ ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரில் ஏறிட்டு ஊரை சுற்றி பார்க்குறேன்னு போகிறது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் வந்த உடனே இந்த நைட்டு டைம் எக்கானமி இதை நடத்துகிறவங்கன்னா பெரும்பாலும் பாகிஸ்தானி, இந்த இல்லீகல் இமிகிரண்ட், இந்த குரூமிங் கேங்க தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடம் பழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு ட்ரக்கு கொடுத்துட்டு அந்த ட்ரக்குக்காக அவங்க இங்கே வர்றது மாதிரி கொண்டு வந்து அவங்கள வீழ்த்தி பிறகு அவங்கள வந்து செக்ஸுவல் ஸ்லேவாக பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த குரூமிங் கேங்கோட மிக மோசமான விஷயம் என்னென்னா, ஒரு கட்டத்தில் இவங்க பயன்படுத்திட்டு இவங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் இவங்களை அறிமுகப்படுத்தி, ஏன்னா ஏற்கனவே இவங்க ட்ரக்கு ஃபுல்லாக கன்சியூம் பண்ண ஆரம்பித்த பிறகு அவங்க வந்து ஒரு நடைப்பிணம் போல் அந்த குழந்தை ஆயிடுது. அதுக்கு பிறகு அவங்க வந்து இவங்களுடைய நண்பர்களுக்குள்ளார ஷேர் பண்ணிக்கிற அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. இதை வந்து ஆதாரத்தோடு ட்ரூத் ஆன் ட்ரையல் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியாக டாமி ராபின்சன் ஒருத்தர், அவர் வந்து ஒரு செயற்பாட்டாளர் ஃபார் ரைட் யூகேல, இதை அவர் வெளிக்கொண்டு வந்தார். அதாவது அவங்க ஊரில் நடக்கிற விஷயத்த இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கு, நம்ம பிரிட்டிஷ் பெண் பிள்ளைகள் குறிப்பாக 13-14 வயசு குழந்தைங்க பாகிஸ்தானி இந்த குரூமிங் கேங்குனால பாதிக்கப்படுறாங்க, செக்ஸுவல் ஸ்லேவாக அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவு ஒரு கொடுமையாக இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வெளியில் கொண்டு வந்தால் அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. 547 நாட்களில் அவங்களுடைய ஃபேமிலியை பார்க்க முடியாமல் இருக்குது. 72 நாளாக கடும் சிறையில் அவரை வச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் இப்போ எலன் மாஸ்க் கேட்கிறார். இது போல உண்மையை வெளிக்கொண்டு வந்தவருக்கு சிறை தண்டனை, ஆனால் பெண் பிள்ளைகளை வந்து ஒரு செக்ஸுவல் ஸ்லேவ் மாதிரி அவங்கள வந்து செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறவனை
சைல்டு செக்ஷுவல் அபியூஸ் பண்ணவனுக்கு ஆதரவாக ஒரு அரசாங்கமே இருக்கிறதே அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்காரு. உடனே என்ன பண்றாங்க, யூரோப்ல எலன் மாஸ்க் வந்து அரசியல்ல வந்து மூக்க நுழைக்கிறாரு அப்படின்னு அவர் மீது இப்பொழுது குற்றச்சாட்டு சொல்ல வந்திருக்கிறாங்க. இது குறித்து நாம் இன்னும் விரிவாக பேச வேண்டியிருக்கு. ஒரு செய்திகள் சிந்தனைகளில் கொஞ்ச நேரத்தில் இதை பேச முடியாது. இது வந்து ஒரு தனியாகவே ஒரு விஷயம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. எந்த அளவுக்கு இவங்க வந்து பெண் குழந்தைங்களை வந்து இந்த பாகிஸ்தானி குரூமிங் கேங் செய்து நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அப்போது இல்லாவிட்டாலும் இப்போது இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதுக்கு காரணம் எலான் மாஸ்க் மீண்டும் இந்த ஏன்னா இந்த விஷயத்தை இப்போ எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த குரூமிங் கேங்கை காப்பாற்றணும்னு அங்கே இருக்கக்கூடிய இமாம்கள்லாம் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்காங்க. எலான் மாஸ்கை கண்டித்து பேசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் யூகேல வந்து இந்த சைல்டு அபியூஸ் இவங்களுக்கு எதிராக பில் கொண்டு வரணும்னு ஆப்போசிஷன் பார்ட்டி முயற்சி செய்யும் பொழுது அது பாராளுமன்றத்திலே தோற்கடிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன, ஆளும் அரசு இந்த சைல்டு செக்ஸுவல் அபியூசர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா இந்த ஓட்டு பிச்சை. எப்படி இங்க இந்தியாவில் பல தவறுகள், பல பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக போலியாக செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள் எப்படி ஆதரவாக இருக்குதோ அதே மாதிரி அங்க பெண் குழந்தைகளை நாசப்படுத்தக்கூடிய ஒரு கேங்குக்கு அங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கிறோம். ஸோ நம்மை அடிமைப்படுத்திய இங்கிலாந்து, நம்ம சுதந்திரமா இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம். நம்மை அடிமைப்படுத்திய இங்கிலாந்து நாசமா போயிடுச்சு. ஆனா அவங்க நாசமானதுக்கு காரணமானவர்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்க கூட அவங்க தயாராக இல்லை. இப்ப நம்ம நாட்டுல இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி மிக தெளிவாக இருக்கிறது என்ன செய்யணும்னு. ஆனா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு மத ரீதியாக ஏதோ ஒரு வகையில ஆதரவாக இருக்கணும், அதுக்காக பயங்கரவாதத்தையே ஆதரிச்சா கூட தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்கிறதை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.